ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வைக்கிறதால ரொம்ப நாளைக்கு கெடாமல் எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரோட வீட்லேயுமே உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு முக்கியமான காய்கறியாக இருக்குது. அதுவும் குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்குல செய்யக்கூடிய எல்லா ரெசிபியுமே ரொம்ப பிடிச்சமான ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் உருளைக்கிழங்கு நம்ம வீட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கை ரொம்ப நாளைக்கு சேமித்து வைக்கிறதால உருளைக்கிழங்கானது அதோட புத்துணர்ச்சியை வந்துட்டு இழந்து படிப்படியாக முளைக்க தொடங்கிடுது. உருளைக்கிழங்கு வந்துட்டு நீண்ட நாட்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க சில எளிய வழிமுறைகளை இப்போ பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மற்ற பழங்கள் மற்றும் காய்கறிகளை விட நீண்ட காலம் நீடிக்கும் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை வந்துட்டு சரியாக சேமித்து வைக்கலை அப்படின்னா அது வந்து பச்சை நிறமாக மாறி தளிர்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் புத்துணர்ச்சியையும் சுவையையும் இழந்துடும். உருளைக்கிழங்கு வந்துட்டு எப்படி நம்ம சேமித்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் பச்சை நிறம் வராமல் முளைக்க தொடங்காமல் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டு குளிர்ந்த காற்றோட்டமான இடத்துல வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். நம்மளில் சில பேர் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் உருளைக்கிழங்கு வைப்பாங்க. அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயமாகும். அது வந்துட்டு ஃப்ரிட்ஜில் உள்ள அந்த காலநிலை உருளைக்கிழங்கின் ஸ்டார்ச்சை வந்துட்டு சர்க்கரையாக மாற்ற காரணமாகிறது. இதன் விளைவாக இனிப்பு சுவை மற்றும் சமைக்கும்போது நிற மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உருளைக்கிழங்கை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம வெளியில் வச்சோம் அப்படின்னாவே அது கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்துட்டு அதிக வெப்பமான பகுதிகள் மற்றும் சூரிய ஒளி நேரடியாக படக்கூடிய இடங்களில் வந்துட்டு உருளைக்கிழங்கை சேமித்து வச்சோம் அப்படின்னா அதுவும் கெட்டு போயிடும். நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கை வாங்கிக்கிட்டு வந்த உடனே கழுவிட்டு நம்ம சேமித்து வச்சோம் அப்படின்னாலும் கெட்டு போயிடும். அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சேமித்து வச்சோம் அப்படின்னா கெடாமல் இருக்கும். அடுத்து உருளைக்கிழங்குல அந்த சிறு சிறு முளைகள் இருந்துச்சு அப்படின்னா உருளைக்கிழங்கு முளைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உருளைக்கிழங்கை சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த முளைகளை வெட்டிடணும். முடிந்தவரை முளைப்பதற்கு முன்பே சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. இதற்கு மிகவும் குளிர்ச்சியான இடங்களில் உருளைக்கிழங்குகளை சேமித்து வைப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தாராஸ் ஹவுஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.